ஹாய் எவ்ரிவன், வணக்கம். பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தெரியும் ஆனால் ஹிந்தி படிக்க வராது. அந்த மாதிரியான உங்களுக்கு இந்த வீடியோ போடுறோம், ஓகேங்களா? இது வந்து 3rd ஸ்டாண்டர்டோடைய புக்கு, மஞ்சரி புக்கு. இதில் நம்ம பேஜ் நம்பர் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து பேஜ் நம்பர் 11. இது வந்து பொயம், ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா நம்ம இந்த பொயமோட மீனிங் என்னென்னா, ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். எர்த்து, சன்னு, ஸ்கை, வாட்டர்னு. அது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒன்று தான்றது தான் இந்த பொயமோடைய மீனிங். ஓகே, இந்த பொயம் பேர் வந்து சப்கி துனியா எக். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களா? தர்த்தி ஹே அம் சப்கி ஏக். தர்த்தி ஹே அம் சப்கி ஏக். இங்கிலீஷில் அது மேலே வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. धरती है हम सबकी एक, आसमान हम सबका एक, सूरज है हम सबका एक, चांद है हम सबका एक, पानी है हम सबका एक, और पवन है सबकी एक. हे दुनिया में लोग अनेक, हे दुनिया में लोग अनेक, लेकिन सबकी दुनिया एक. இதுதான் இந்த பொயம். ஓகே, டியூன் வந்து धरती है हम सबकी एक, आसमान हम सबका एक, सूरज है हम सबका एक, चांद है हम सबका एक, पानी है हम सबका एक, और पवन है सबकी एक. है दुनिया में लोग अनेक, लेकिन சப்கி துனியா ஏக். இந்த பொயம் எழுதுனது யாருன்னா துவாரிகா பிரசாத் மகேஸ்வரி. துவாரிகா பிரசாத் மகேஸ்வரி அவங்க தான் இந்த பொயம் எழுதியிருக்காங்க. ஸோ இதோட மீனிங்ஸ் பாருங்கள். தர்த்தினா ஜமீன், இது சேம் மீனிங், ஓகே, பட் டிஃப்ரெண்ட் வேர்ட். இது எல்லாமே அப்படி தான். आसमान आकाश, आसमान आकाश, सूरज सूर्या, सूरज सूर्या, चांद चांद தான். இது சந்திரபிந்து, இது டாட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, இது வந்து பானி ஜல், பானி ஜல், பவன் ஹவா, பவன் ஹவா, दुनिया संसार, दुनिया संसार, अनेक अनेक, कहीं तरह के, कहीं तरह के, कहीं तरह के ना मेनी टाइप्स, नेरियो. ஓகே, ஸோ இன்றைக்கி இது போதும். இது கற்றுக்கோங்க, மீதி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா? நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுங்க குழந்தைங்களா. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோவும் ஹிந்தி படிக்க தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறும் தமிழ் தெரியும், ஹிந்தி தெரியலைன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் அது கேட்குறாங்க, அதனால தான். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய்.